கண்டுபிடிக்கிட்டாலும் பரவாயில்ல, நானே சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம்? லவ். அதை பற்றி தான் பேச போகிறோம். லவ்னு சொன்னப்பறம் எனக்கு என்ன தெரியுமா தோணுது, பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வந்துட்டு நம்ம இளையராஜா சார் வயலின் வாசிக்கிற மாதிரி ஃபீல் வருது, பாட்டே கம்போஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. யூனோ ஒன் திங், நான் ஆக்சுவலாக வந்து லவ்வை பற்றி தான் என்னோட அடுத்த ஷோவில் பேச போகிறேன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லும் போது அவன் என்ன தெரியுமா சொன்னான், நீ அப்படி பேசுகிறதா இருந்தால் தயவு செஞ்சு நான் ஷோவே கேட்க மாட்டேன் சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டான். ஒரே அசிங்கமாக போச்சு. பரவாயில்ல, தப்பு இல்லை. அவன் பக்கம் இருக்க ஒரு நாய் என்னன்னா, ஏன்னா இந்த டாபிக் இருக்கே ஆதி காலத்துலேருந்து எல்லாருமே பேசி அடித்து துவைச்சிட்டாங்க, ஒரு பழைய டாபிக். பட் என்ன தான் நிறைய பேர் துவைச்சாலும் நான் துவைச்சதில்லை. அதில் தான் இந்த டாபிக் எடுத்து பேச வந்துட்டேன். லவ்வை பற்றி நீ என்ன பேச ப்ரோ சொல்லி கேட்குறீங்களா? வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்கேன். அண்ட் அந்த லிஸ்ட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. முதல்ல என்ன பேச போகிறேன்னா, டைப்ஸ் ஆஃப் லவ்வும் அண்ட் அதனால் கஷ்டப்பட ஃப்ரெண்ட்ஸும். ஓகே, அண்ட் அடுத்து உண்மையான லவ்னா என்ன அதை பற்றியும், அண்ட் அடுத்து லவ் நினச்சா ஒருத்தங்க லைஃப் எவ்வளோ பேடாக போனாலும் அவங்க லைஃப்பை ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக சேஞ்ச் பண்ணும். அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு சேர்த்து சொல்கிறேன். ஓகே, அண்ட் ஃபைனலாக எனக்கு நடந்த லவ் ஃபீலியர் அண்ட் அதை எப்படி நான் ஃபேஸ் பண்ண சொல்லி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறையா இருக்கா, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பட் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லை. ஸோ அதனால் டைம் எடுத்துக்கிறேன். நீங்கள் எங்கேயும் பேரறீங்க, உங்களுக்கு ஒரு அழகான பாட்டு வருது. இந்த அழகான பாட்டை கேட்டு தொடர்ந்து பேசலாம். நீங்கள் கேட்டுறீங்க JMFM 7.1. நான் உங்கள் RJ விக்னேஷ். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.